அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்ட வேலவர் அவர் அருளாலும் இந்த மாலை நேரத்தில் ஜோதிட துளிகள் சிறிது பேச திருச்செங்கோட்டில் உள்ள ராஜா சங்கர் ஐயா அவர்கள் பேச வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். பட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட துறையில் பல துறைகள் என்பது இருக்குது. அதாவது இந்த ஜோதிட துறையில் நம்ம ஜோதிடம் சொல்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியான பலன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு சில துளிகள் நான் கொடுக்குறேன், எடுத்துக்காங்க. உங்களுக்கு இதில் எப்படி எடுக்க முடியுமோ எடுத்துக்காங்க. பட் இப்போ சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நட்சத்திரங்களை பற்றி ஒரு 2-3 நட்சத்திரங்களை பற்றி கொடுக்குறேன், நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே தெரிஞ்சுக்காங்க. ஒரு குழந்தை ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்க குடும்பத்தில் யாரா ஒருத்தர் திருமணம், காதல் திருமணமோ கலப்பு திருமணமோ 2 திருமணமோ குடும்பம் தடுமாறி போயிருக்கிறது என்று ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறவங்க யாராவது ஆயிலை நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம் யாராவது இருந்தால் அவங்க என்ன இடத்தில் எழுந்து கேட்கலாம். புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் கேட்கலாம். ரைட், ஓகே. பாருங்க, ஆயிலை நட்சத்திரம் உள்ளவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, சர்டிஃபிகேட் நேருக்கு நேர். ஆமாம், லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு கண் முன்னாடி நேராக தெரிஞ்சிச்சு ஆயிலை நட்சத்திரம். அதே சமயத்தில் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய அப்பா வகையில், அவங்களுடைய அம்மா வகையில், முன்னோர்கள் வகையில் பாட்டன் பாட்டி அப்பச்சி அம்மாயி, இந்த வகையில் இந்த வாழ்க்கை என்பது தாரகுட்டங்களும் வாழ்க்கை தடம்புரண்டு போயிருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். இது ஆணித்தரமான ஒரு கேள்வி. நான் பல ஆயிரம் ஜாதகம் இல்லை, பல லட்சங்கள் ஜாதகங்கள் என்னுடைய சர்வீஸில் நான் ஆய்வு பண்ணி எடுத்திருக்கிறேன், 1-2 இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி கேட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா தன்னுடைய வாழ்க்கையில், காரணம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு அதிபதி புதனுடைய நட்சத்திரமாகவும், காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியினுடைய நட்சத்திரமாகவும், காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல போய் கேட்ட நட்சத்திரமா இருக்கிறதுனால அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் அல்லது முன்னோர்களுடைய வாழ்க்கையில இடைபாடுகள், பாதிப்புகள் நடந்தே தீரும் என்று எழுதி பாண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? ஏன்னா என்னுடைய பாயிண்ட்ல நம்ம தேனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சீனிவாசன் ஐயா நம்மகிட்ட அடிக்கடி சந்திப்பில் இருக்கிறாரு. நான் நிறைய கொடுத்துருக்கிற இந்த வாக்கியம், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். நட்சத்திரங்களே இல்லை என்று சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள ஜோதிடர்கள் பலம் வாய்ந்த பல பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜோதிடர்கள் கூட நட்சத்திரங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். நான் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த இடத்துலையும் நான் நின்று பேசக்கூடிய ஒரு தீர்க்கமான முறையில் இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பட்டு நட்சத்திரங்கள பலன்களே இல்லை என்று சொல்லக்கூடிய பிரசக்தி பெற்ற ஜோதிடர் அவர் மூல நட்சத்திரமாக இருந்து அவருக்கு 2 தாரங்கள் நடந்திருக்கிறது. ஆனா அவர் தான் நட்சத்திரங்களிலேயே பலன்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார். உண்மையா இல்லைங்களா? 100% இதை எழுதி கொடுக்கலாம். நான் வேற என்ன சொல்ல, இதே நமக்கு நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நமக்கு ஆதித்யா குருஜின்னு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கே மூல நட்சத்திரமா இருந்து ஏன் 2 தாரம் பண்ணினார் என்று கேள்வி கேட்கலாம். நீங்க யார் வேணாலும் கேட்கலாம், சந்தேகமே இல்லை. ஏன் நட்சத்திரங்கள்ல பலனே இல்லைன்னு சொல்றாரு? நான் சொல்றேன், நட்சத்திரத்தில் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததுனாலதான் உங்களுக்கு தாரங்கள் 2 வந்ததுன்னு நான் ஆணித்தரமா சொல்லுவேன். நீங்க கேளுங்க, எந்த இடத்துல வேணாலும் யார் யூடியூப் பண்ணாலும் சரி கேளுங்க, நான் எதிர்த்து வீடியோ போடுறதுக்கு தயார் நிலையில் இருப்பேன். புரியுதுங்களா? இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள் விழாவில் இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான நான் கற்ற கலையை கொடுக்க போறேன். அதாவது இந்த நட்சத்திரங்கள் பின்ன நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கு பலன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஆனால் ஒரு சுருக்கமான இது கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஐயா முன்னாடி சாரதி ஐயா சொன்னார். என்ன சொன்னாருங்க?
ஒரு குழந்தை பிறந்தோடனே ஓராண்டு காலம் வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். கரெக்டு தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஐயா நம்ம இளமலை கணேசன் ஐயாவும் அதை பற்றி கொஞ்சம் சொன்னார். அதுவும் கரெக்டு தான், எழுதக்கூடாதான். எனக்கு அது எழுதக்கூடாது, ஓராண்டுகளுக்கு பிறகு வாங்க ஜோதிடம் சொல்லலான்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க இன்னைக்கு நிறைய வந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் எழுதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், 1 பேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஆல்ரெடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் என்ன, இன்றைக்கு மூல நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குது. மூல நட்சத்திரம் முடிந்து பூராட நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பூராட நட்சத்திரத்தில் இருந்து ஒரு குழந்தை தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு டாக்டர் என்பது பார்த்தீங்கன்னா 10 மாதம் கொடுப்பதில்லை, 260 நாள் தான் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நீங்க தலைக்கு தண்ணி ஊத்துறதுல இருந்து 260 நாள் தான் கொடுக்குறாங்க. அந்த 260 நாள்ல குழந்தை பிறந்துருமா? பிறக்காது. ஆல்ரெடி நீங்க தலைக்கு தண்ணி ஊற்றி முதல் வாரத்திலேயே கன்சீவ் ஆனா எப்படி குழந்தை பிறந்தோம் பிறக்கும், 2வது வாரத்தில் கன்சீவ் ஆனா எப்படி குழந்தை பிறத்துக்கும், 4வது வாரங்கிறது அந்த 270 நாள் 75 நாளுக்குள்ள குழந்தை கண்டிப்பா பிறந்துடும். இந்த கணிதம் என்பது இதுக்கு பேர் கர்ப்போற்பத்தி சோதனை. இதுக்கு பேர் என்னங்க? கர்ப்போற்பத்தி. இருக்கும்போது கர்ப்ப உற்பத்தி ஆகும் போது ஒரு கணிதம் எடுக்கலாம். அந்த கணிதம் இன்னும் எனக்கு சற்று புலப்படவில்லை. புரியுங்களா? கர்ப்ப உற்பத்தி ஆகக்கூடிய கிரகம் யார் இது கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா, இங்கே திருச்செங்கோட்டில் உள்ள அருகில் உள்ள ஐயா, நம்ம இளம்பலி ஐயா மாதிரி அவர் ஒரு வயதானவர் நாச்சிமுத்து ஐயா அவர்கள் தான் அந்த கர்ப்போற்பத்தி சோதனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்ததாக இந்த குழந்தை பிறக்கிறது டாக்டரில் எழுதி கொடுக்கக்கூடிய தேதியிலிருந்து முன்கூட்டியாக குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிறது நாம தெளிவாக எடுத்து கொடுக்கலாம். நாம் அவங்க ஒரு தேதி கொடுத்தாங்கன்னா இந்த தேதிக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருன்னு சொல்லலாம். எந்த அடிப்படையில் சொல்லலாம்? நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கலை, நான் 1987 பஞ்சாங்கம் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் தொழில்முறை ஜோதிடராக ஒரே இடத்துல ஆபீஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால ஒரு குழந்தை பிறக்கிறது இன்னைக்கு பூராட நட்சத்திரம் அப்படின்னா, இதுல இருந்து பாவ கிரகங்கள் எல்லாம் எது வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்க, கோச்சார கிரகங்களை பாருங்க. இன்னைக்கு இந்த சந்திரன் அதாவது மீன முடிகிற வரைக்கும், அதாவது கரெக்டாக ஆண் குழந்தையாக இருந்தால் 360 நாள் முடிந்திருந்தால், 260 நாள் முடிந்திருந்தால் அவங்களுக்கு குழந்தை இந்த வாரத்துல பிறந்துரும். சார் ஏன் பிறந்துரும் பாருங்க. அப்படியே வரிசையா கிரகங்களுக்கு போங்க. வரிசையா கிரகங்கள் எங்க எங்க இருக்குதுன்னு பாருங்க. தை மாசம்னா எங்க சூரியன் பாவ கிரகம் மகரத்தில் இருக்கிறார். அந்த சந்திரன் போய் சூரியன் தொடும்போது என்ன ஆகும்? அந்த பெயின் வரும், வயிற்று வலி வரும், இடுப்பு வலி வரும். அடுத்து எங்க இருக்கிறார்? கோச்சார கிரகங்கள் எங்க இருக்கிறார் பாருங்க. அங்க உங்களுக்கு கேது இருக்கா, அங்க ராகு இருக்கிறார். எங்க ராகு இருக்கிறாரு? கும்பத்துல ராகு இருக்கிறார். அங்க ராகு போய் சந்திரனை தொடும் போதும் உங்களுக்கு அந்த பிரசவ வலி என்பது கண்டிப்பாக வரும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு மீனத்துல சனி இருக்கிறார். அப்போ அந்த சனிக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு 10 நாள் தள்ளி போகும். ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த 260 நாள் முடிஞ்சு இந்த 2 வாரத்துக்குள்ள இந்த வாரத்துல கண்டிப்பாக குழந்தை பிறந்துரும். இது கொஞ்ச நாள்ல பல ஆண்டு காலாக நான் இது யாருக்கும் இந்த விஷயத்தை நான் கொடுக்காத இருந்தேன். ஐயா நம்ம தேனியில் இருந்து சீனிவாச ஐயா இதை சொல்லுங்க, இதை என்ன சொல்றீங்கன்னு பல தடவை என்ன கேட்டிருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். நீங்க செக்கப் பண்ணி பாருங்க. உடைச்சுட்ருக்கிறேன் இன்னைக்கு, புரியுதுங்களா? ஏன்னா இந்த குழந்தை பிறந்த பிரசவத்துக்கு டாக்டர் சொன்ன இதே திருச்செங்கோட்டில் இருக்கிற 2-3 டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறாங்க, நாங்க சொன்ன தேதியை விட யாரையே இந்த ஜோசிக்காரர் இப்படி எழுதி கொடுத்துரு, அவர் சொன்ன தேதியில தான் பிறந்திருக்குது. ஏன்? பாவகிரகங்கள் சந்திரனை தொடும்போது அங்கே வலி அந்த தாய்மார்களுக்கு வலி திடீரென்னு ஆபரேஷன் சிசேரியன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருது. இதுக்கு மேலேயும் இதுல இன்னும் சில சூட்சமங்கள் என்பது இருக்குது. அங்க அதையும் கொடுக்குறேன். நான் ஒரு சிறு குழு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், புரியுங்களா? ஆனா இதுல இந்த மாதிரி கணக்கு சரியா இருக்கும். இதுல இன்னும் குழு இருக்கு. அப்போ வாங்கிக்கலாம். இன்னும் சில
நேரங்காலம் வரும்போது இந்த குழந்தை பிரசவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எழுதி கொடுங்க தைரியமாக. அந்த பாவகிரகண சந்திரனை போய் தொட நீங்கள் அதை எழுதி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, இந்த நிலைமையில் சார் இப்படி நமக்கு பிரசவத்துக்கு தேதி கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐயா இளமிலி ஐயா, கணேசன் ஐயா நிறையா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேட்கலன்னு சொல்லுங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா ஐயா? குடிச்சு கொடுக்குறீங்களா? குடிக்கிறீங்களா இல்லையா? ஐயா லக்னம் அதுக்கு ஒரு இது சொல்றேன் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கே நம்ம 1 பேஜில் போட்டு இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும், குழந்தைக்கு நல்லா இருக்கும், அம்மாவுக்கு நல்லா இருக்கும், அப்பனுக்கு நல்லா இருக்கும், படிப்பு யோகம் வரும், உத்தியோகம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய காலகட்டம் இப்பவே இருக்குது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு புரியுதுங்களா? நம்ம இங்கே ஒரு பார்த்து கணக்கு சொன்னோம்னா இன்னொரு ஜோதிடர்கிட்ட போய் அங்கே ஒரு 1 பேஜ் எடுத்து அந்த ஜோசிக்கார்கிட்ட பார்த்துக்காங்கன்னு கூட சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? இதுவும் இருக்கு. ஆனால் ஜாதகம் எழுதி கொடுக்கறது இல்லை. அந்த நேரங்காலத்தை நாம கணித்து கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இப்போ அட்வான்ஸா போயிட்டு இருக்குது. இது நாம செஞ்சுதான் ஆகணும். ஐயா நீங்கள் சொல்லுவதை உண்மைதான். இருந்தாலும் இன்னைக்கு காலம் தேசம் கருதி இந்த மாதிரி மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம அது தெரியாதுன்னு சொன்னா நாம ஒன்றும் தெரியாத ஜோசியர் ஆயிடுவோம். அதனால அவங்களுக்கும் சரியான பதில் கொடுக்க வேண்டிய காலகட்டம், சிச்சுவேஷன், சூழ்நிலையாக இருக்கிறது. இது ஒரு சூட்சமம். புரியுதுங்களா? பட் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி ஒரு கால் உங்களை டைம் கேட்கும் பொழுது உங்களை ஒரு கஸ்டமர் கேட்கும்போது லக்னாதிபதியோ லக்னாதிபதியோ சந்திரனையோ ராசிக்கு அதிபதியோ குரு பார்வை இருக்கிற மாதிரி நீங்கள் கணித்து கொடுங்கள். அந்த குழந்தைக்கு ஆயுள் நல்லா இருக்கணும், அம்மாவுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும், அப்பாவுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முதல்ல உங்களுடைய கருத்தில் கொண்டு இந்த கணிதம் போட்டு கொடுங்கள். அவங்க ஆயுள் நல்லா இருந்தா போதும். அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறது, உத்தியோகம், கணவன் மனைவி அமைவது நம்ம கையில் இல்லை. இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். சரிங்களா ஐயா? படிப்பு, உத்தியோகம், அவங்களுக்கு ஆயுளுக்கு மட்டும் நீங்க சரியான ஒரு பலன், அதாவது நாம குறித்து கொடுக்கும் போது இந்த குழந்தைக்கு இவங்க குறித்த நேரத்துல பிறந்த உடனே அம்மாவுக்கு சரியில்லை, அப்பனுக்கு சரியில்லை, குழந்தைக்கு உடல் உபதைகள் கண்டங்கள் வருதுன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே நமக்கு பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். அதனால இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்த முறையில் வரும்போது இன்னும் சில சூட்சமங்களை இந்த குழந்தை பிரசவத்துக்கு ஆகட்டும், ஆல்ரெடி கர்ப்போற்பத்தி சோதனை கணிதத்திலையும் போயிட்டு இருக்கிறேன். அந்த கர்ப்போற்பத்தி சோதனையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்து நல்ல ஒரு வழி கொடுக்கலாம் என்று சொல்லி என்னுடைய ஜோதிடத்துறை அனுபவ ரீதியாக கொடுக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இந்த மாலை நேரத்தில் எனக்கு இந்த ராஜா சங்கர் கருத்தரங்கில், பொங்கல் திருவிழா கருத்தரங்கில் பேச வாய்ப்பு கொடுத்த ராஜா சங்கர் அவர்களுக்கும், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட பிரம்மா ஞானிகள், இங்கே என்னுடைய பேச்சை கேட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறக்கு இங்க இருக்கிற ஒரு ஜோதிடர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய போன் நம்பரு நான் வெப்படை கந்தசாமின்னு கேளுங்க. பகல் நேரத்தில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். அதிக ஜாதகம் எனக்கு வருங்கிற ஒரு கருத்து இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு தயார் நிலையில் இருப்பேன். என்னுடைய போன் நம்பர் 944 34 0 84 59 944 34 0 84 59 944 பேர் வெப்படை கந்தசாமி.